பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 47. அஸ்வினின் படிப்பிற்காக கோபி தன் காரை விற்ற பின் நாகராஜன் என்பவரிடம் கார் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான். தெரிந்தவர் ஒருவர் மூலம்தான் அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டார் நாகராஜன். அதற்கு முன்பு கோபிக்கும் நாகராஜனுக்கும் எந்த பழக்கமும் இல்லை. நாகராஜன் செல்வபுரத்தில் ஃபர்னிச்சர் கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஓரளவிற்கு பெரிய கடைதான். ஆஹா ஓஹோ என்னும் அளவிற்கு வசதியானவர்கள் இல்லை என்றாலும் ஓரளவிற்கு பணம் படைத்தவர்களே. அவர் மனைவி ஈஸ்வரி, அவர்களுக்கு ஒரு மகன், 2 மகள்கள். மூத்தவன் ஷியாம், அதன் பிறகு ஸ்ருதி, 3வது சுவாதி. கோபியை அங்கே வேலை செய்து கொண்டிருந்த வரையில் அங்கே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அவர்களோடு கோபி நன்றாகவே ஒத்து போய்விட்டான். அவன் அங்கே வேலைக்கு சென்றபோது ஷாம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்க, ஸ்ருதியும் சுவாதியும் பள்ளியில் படித்து கொண்டு இருந்தனர். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கோபி இருப்பதால் நாகராஜன், ஈஸ்வரி இருவருக்கும் அவனை பிடிக்கும். பிள்ளைகளும் அண்ணா அண்ணா என்று அவனோடு பாசமாக பழகுவார்கள். அதிலும் ஸ்ருதிக்கு கோபியின் மேல் தனி பிரியம் உண்டு. அவள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அடிக்கடி ஏதேனும் விழாக்கள் என்று இரவு வரை கல்லூரியில் இருக்க வேண்டி வரும். அந்நேரங்களில் எல்லாம் கோபிதான் அவளுக்காக வந்து காத்திருந்து அழைத்துச் செல்வான். அதனால் இருவரும் தனித்து பேசும் நேரம் அதிகமாக இருக்கும். அப்படி பேசினாலும் பெரும்பாலும் வெளி விஷயங்களை பற்றி மட்டுமே பேசிக்கொள்வார்கள். அவன் குடும்பத்தை பற்றி ஒரு முறை அவள் கேட்டதற்கு, அதெல்லாம் எதுக்கு பாப்பா என்று சிறு புன்னகையோடு மழுப்பிவிட்டான் கோபி. அவனுக்கு சொல்ல விருப்பமில்லை என்று புரிந்து ஸ்ருதியும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. அவள் ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்றாலும் நாகராஜன் கோபியை தான் அனுப்புவார். பொதுவாக அவள் அம்மா தங்கையோடு செல்வாள், இல்லை என்றால் தோழிகளோடு செல்வாள். அந்நேரங்களில் எல்லாம் அவர்கள் கூடவே செல்வான் கோபி. அவர்களை தொந்தரவு செய்யாமல் ஓரிடத்தில் தூரமாக நின்று கொள்வான். அவர்கள் வாங்கும் பொருட்களை அவ்வப்போது சென்று அவர்களிடம் இருந்து பெற்று தன் கையில் மாற்றிக்கொள்வான். அண்ணா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் கார் ஓட்ட தான் அப்பா சம்பளம் கொடுக்குறாரு, எப்படி இதெல்லாம் தூக்குறதுக்கு இல்லை என்பாள் ஸ்ருதி. இருக்கட்டும் பாப்பா, பரவாயில்ல என்று புன்னகையோடு கூறுவான். சரி, அட்லீஸ்ட் நாங்கள் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறோம், அப்போ வந்து எடுத்துக்கிட்டு போங்க. எதுக்கு இப்படி அப்பப்போ வாங்கி கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பரவாயில்ல பாப்பா, நீங்கள் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு பொருட்களை வாங்கி கொண்டு சென்று ஓரிடத்தில் நின்று கொள்வான். முதலில் வேண்டாம் என்று மறுத்து கொண்டிருந்தவள் பிறகு அவன் செய்வது அவளுக்கு வாடிக்கையாகிவிட எல்லா இடத்திலும் அவனை எதிர்பார்க்க தொடங்கினாள். வீட்டிற்கு ஏதேனும் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றாலும், அம்மா நீங்கள் லிஸ்ட் எழுதி கொடுங்க, அப்பா கிட்ட கோபி அண்ணனை அனுப்ப சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல ஆரம்பித்து இருந்தாள். ஒரு முறை ஸ்ருதியும் ஈஸ்வரியும் சூப்பர் மார்க்கெட் செல்லும் போது அவர்களை இறக்கிவிட்டு கோபி காருக்கு அருகிலேயே நிற்க, அண்ணா ஏன் மாலுக்கு போனால் மட்டும்தான் எங்கள் கூட வருவீங்களா? இங்கே வந்து ட்ராலியெல்லாம் தள்ள மாட்டீங்களா என்று உரிமையாக கேட்டாள். ஏய், என்னடி பேசுகிற? அடி வாங்க போற என்று அவளை அதட்டினார் ஈஸ்வரி. அம்மா, அண்ணா அதெல்லாம் கோச்சுக்க மாட்டார், நீங்கள் வாங்க என்று அவனிடம் உரிமையாக சொல்லிவிட்டு முன்னே சென்றாள். ஈஸ்வரி தயக்கத்தோடு அவனை பார்க்க, இதில் என்னம்மா இருக்குது? என் அம்மா தங்கச்சியோட போனால் இதெல்லாம் பண்ண மாட்டேனா என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு அவர்களோடு சென்றான். என்னதான் ஸ்ருதி அவனிடம் வேலை வாங்கினாலும் அதில் முதலாளி என்ற எண்ணம் இருந்ததாக அவன் ஒருபோதும் கண்டுகொண்டதில்லை. உரிமையோடு பாசம் கலந்த உணர்வு மட்டுமே அதில் இருக்கும். அதனாலேயே ஸ்ருதி மேல் அவனுக்கு தனி பிரியம் உண்டு. ஸ்ருதி தன் குடும்பத்தை பற்றி கேட்டபோது அவளிடம் எதுவும் சொல்லாமல் தவிர்த்தவன் ஏனோ அஸ்வினிடம் ஸ்ருதியை பற்றி எதுவும் மறைக்காமல் எல்லாவற்றையும் கூறுவான். தினமும் வந்து அவள் அப்படி செய்தால் இப்படி செய்தால் இப்படி பேசினாள் என்றெல்லாம் அவனிடம் சொல்லிக்கொண்டே இருப்பான். உண்மையில் அஸ்வின் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தான். ஒருவரிடம் கை கட்டி வேலை செய்யும் நிலை தன்னால் தான் கோபிக்கு வந்தது என்ற குற்ற உணர்ச்சி என்றுமே அஸ்வினுக்கு உண்டு. அப்படி இருக்கையில் கோபியின் சந்தோஷமான பேச்சு அவனுக்கு நிம்மதியை தரும். கோபி ஸ்ருதியை பற்றி சந்தோஷமாக பேசுவதை கேட்கையில் அவன் மனம் கொஞ்சம் திருப்தி அடையும். தன்னால் கோபியின் சுயமரியாதைக்கு பங்கம் எதுவும் ஏற்படவில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொள்வான். மனதிற்குள் இருந்த குற்ற உணர்ச்சியும் கொஞ்சம் குறைய தொடங்கி இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஸ்ருதி என்பது அவன் ஆழ்மனதில் பதிந்திருந்தது. ஆனால் அதை பற்றி அவன் அறிந்திருக்கவில்லை. இப்படியே 5 வருடங்கள் கடந்து போயின. அப்போது அஸ்வின் படித்து முடித்து நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தோடு வேலை செய்து கொண்டு இருந்தான். சம்பாதிப்பதை வைத்து முதலில் லோனை எல்லாம் அடைத்து கொண்டிருந்தான். இந்நிலையில் ஸ்ருதி கல்லூரியின் இளங்கலை இறுதி ஆண்டில் இருந்தாள். ஷியாம் படிப்பை முடித்துவிட்டு நாகராஜனோடு கடையை பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்தான். சுவாதி இன்னும் பள்ளி படிப்பில்தான் இருந்தாள்.
ஒருமுறை நாகராஜன் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அதிகாலை 4 மணிக்கு கிளம்ப வேண்டும் என்று கோபியிடம் சொல்லி அனுப்பினார். ஆனால் இரவு கோபிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பித்துவிட மருந்து உட்கொண்டு விட்டு படுத்து விட்டான். ஆனால் இரவு முழுவதும் சரியான உறக்கமின்றி அவசைப்பட்டு கொண்டிருந்தான். காலையில் நாகராஜனின் வீட்டிற்கு செல்வதற்காக 3 மணிக்கு எழுந்து தயாராக ஆரம்பிக்க அஸ்வின் அவனிடம் சத்தம் போட்டான். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ உங்களால் டிரைவிங் பண்ண முடியுமா? பாருங்க, எவ்வளவு சோர்வா தெரியுறீங்க என்றான் கோபமாக. இல்லை அச்சு, நான் சமாளிச்சுக்கிறேன். பாவம், அவங்க ஒரு நல்ல விஷயமா கோயிலுக்கு போகிறப்ப நான் தடையா எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. புரியாமல் பார்த்தான் அஸ்வின். ஷாமுக்கு ஜாதகம் எழுதியிருக்காங்க, அதை அவங்க குலதெய்வ கோயிலில் வச்சு படைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ போய் நான் ஏதாச்சும் சொல்லலாமா? இப்போ அதுதானே பிரச்சனை. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். திகைத்தான் கோபி. என்னடா விளையாடுறியா? இல்லை மாமா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். டேய் என்று அவன் ஏதோ சொல்ல வர, மாமா, கார் லைசன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது, தெரியும் இல்லை? நல்லாவே டிரைவ் பண்ணுவேன். அதெல்லாம் தெரியும்டா, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இந்த வேலை செய்கிறதுக்கு தான் அவ்வளவு படிச்சியா? மாமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இது என்ன அப்படி கௌரவ குறைச்சலான வேலையா? இந்த வேலையும் நீங்களும் இல்லைன்னா என்னால் இப்போ இப்படி இருக்க முடியுமா? நீங்கள் என்கிட்ட எந்த காரணமும் சொல்லாதீங்க. இது என்ன ஜுரம் சளி மாதிரியான ப்ராப்ளமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு? இப்போது நீங்கள் போனாலும் அவங்களுக்கு கஷ்டம்தான். போகிற வழியில் நிறுத்தி நிறுத்தி போய்கிட்டு இருப்பீங்களா என்றவனை முறைத்த கோபி அவன் முதுகில் அடித்து சி என்றான். பின்ன என்ன மாமா, ஒழுங்கு மரியாதையாக படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று விட்டு கோபியின் செல்ஃபோனை எடுத்து அவனிடம் நீட்டினான். முதல்ல உங்கள் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பதில் நான் வரேன்னு சொல்லுங்க. தயக்கத்தோடு அவன் நாகராஜனை அழைத்து விவரம் முறைத்தான். என்ன கோபி இப்படி சொல்கிற? உன் அக்கா பையனா? அவன் நல்லா ஓட்டுவானா? அவனை நம்பி அவ்வளவு தூரம் போகணுமே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, நல்லாவே டிரைவ் பண்ணுவான், நம்பி கூட்டிகிட்டு போங்க என்றான். அவரும் அரை மனதோடு சரி என்று ஒத்துக்கொண்டார். வீட்டில் எல்லோரும் தயாராகி காத்து கொண்டு இருக்க ஈஸ்வரி கேட்டார். என்ன ஆச்சுங்க, கோபி ஏன் இன்னும் வரல? எப்பவும் கரெக்டான டைமுக்கு வந்துடுவானே. இல்லைம்மா, அவனுக்கு உடம்பு சரியில்லையாம், வேற பையனை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான். அப்போதுதான் தயாராகி வந்த ஸ்ருதி, அம்மா நான் ரெடி, போகலாமா என்றாள். அங்கே இருந்த பைகளை பார்த்தவள், ஏன் இன்னும் காரில் எடுத்து வைக்கல? கோபி அண்ணன் எங்க என்று கேட்டாள். அவர் வரல என்றாள் சுவாதி. ஏன் இன்னைக்கு லேட்டு என்றாள் அவசரமாக. அதற்குள் ஈஸ்வரி ஷியாமை அழைத்தார். ஷியாம், பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் காரில் வை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அழைப்பு மணி ஒலித்தது. கோபிதான் வந்திருக்கிறான் என்று எண்ணி வேகமாக சென்று கதவை திறந்தாள் ஸ்ருதி. அங்கே அஸ்வின் நின்றிருந்தான். யார் நீங்க? யாரை பார்க்கணும் என்று கேட்டாள். அவளை பார்த்தவுடன் அவனுக்கு ஏதோ ஒன்று சொன்னது. அவள்தான் ஸ்ருதி என்று சிறு புன்னகையோடு, கோபி ஃபோனில் சொன்னாரில்ல என்றான். அவள் புரியாமல் திரும்பி, அம்மா, கோபி அண்ணன் ஃபோன் பண்ணாரா என்று கேட்டாள். ஆமாம், என்ன ஆச்சு என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பையை எடுத்து கொண்டு வந்த ஷியாம், டிரைவர் வந்தாச்சா என்று கேட்டான். என்னது, டிரைவரா என்றவள் மீண்டும் அஸ்வினிடம் திரும்பி அவனை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்து முகத்தை சுளித்தாள். ஸ்ருதி ஏன் அவ்வாறு செய்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.